வாசுதேவேந்திரயோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. அஞ்சாவது பக்கம் மேலே. ஏதத் சாதன சதுஷ்டயம் ததஹ தத்வவிவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. ஆச்சாரியர் மங்கள ஸ்லோகம் சொன்ன பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவர்களுக்கு தத்துவ விவேக பிரகாரத்தை உபதேசிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால சாதன சதுஷ்டயம்னா என்னங்கிற கேள்விக்கு விஸ்தாரமாக பதில் சொல்லியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம அதை பூர்த்தி பண்ணிட்டோம். இதுதான் சாதன சதுஷ்டயம். அந்த முதல் இதிலேயே பார்த்துங்கோ, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹா. தத்துவ விவேக பிரகாரம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கார். இங்கே அதை அப்படியே சொல்கிறார் திரும்ப. ததா தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. ததா ததனா சாதன சதுஷ்டய சம்பத்தேஹே அனந்தரம் பிராப்தி அனந்தரம். சாதன சதுஷ்டய சம்பத்தியை ஒருவன் அடைந்த பிறகு, சாதன சதுஷ்டய சம்பத்தி வரணும்னா நிறைய நல்ல கர்மயோகம் உபாசனை எல்லாம் பண்ணினாத்தான் இது வருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அதிலிருந்து தான் சித்த சுத்தின்னு சொல்கிறோம். சித்த சுத்தியினுடைய அடையாளம்தான் இதெல்லாம். இந்த சாதன சதுஷ்டயம் இருந்ததுன்னா நமக்கு சித்த சுத்தி இருக்குதுன்னு அர்த்தம். சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சித்த சுத்தி இருக்குங்கிறதுக்கு லிங்கம், அடையாளம். நமக்கு விவேகம், வைராக்கியம், சமாதி குணங்கள், முமுட்சுத்துவம் இருந்தால் தான் நமக்கு சித்தம் சுத்தியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தின்னு உடனே அடுத்த கேள்வி வருகிறது. கேள்வியை படிக்கலாம். தத்துவ விவேகத்துக்கு அவன்தான் அதிகாரி ஆகிறான், தகுதி படைத்தவன் ஆகிறான். மற்றவர்களால் தத்துவ விவேகம் பண்ண முடியாது, பண்ணினாலும் பிரயோஜனம் கிடைக்காது. அதுக்கு பேசாமல் சித்த சுத்திக்கான காரியத்தை பண்ணின்னு இருக்கலாம். ஆனால் இது மாதிரி சாஸ்திரங்களை கேட்டுருந்தாலே அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியத்தினாலேயும் சித்த சுத்தி ஏற்படும். ஆக சித்த சுத்திக்கு ஹேத்து கர்மயோகம், உபாசனை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கீதையில் உபனிஷத்துக்களில் திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஆக அதிகாரிணோ பவந்தி. அடுத்தது தத்துவ விவேகः கஹ ஆத்மா சத்யம் ததன்யத் சர்வம் மித்யேதி. தத்துவ விவேகः கஹ ஆத்மா சத்யம் ததன்யத் சர்வம் மித்யேதி. தத்துவ விவேகம்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தத்துவத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிறது. எது உள்ள பொருள், எது எப்பொழுதும் இருக்கிற பொருள் அப்படிங்கிறது தான் தத்துவம். பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நான் முதலே சொன்னேன், பாரமார்த்திக சத்திய வஸ்துவைத்தான் தத்துவம்னு சொல்லுகிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய அம்சங்களையும் தத்துவம்னு சொல்லுவோம். ஆனால் முக்கியமாக மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறது தான், பரம்பொருளைத்தான் தத்துவம்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறார்? தத்துவ விவேகம்னா என்னன்னு கேட்டால், ஆத்மா ஒன்று தான் சத்தியம், ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் மித்யா இதி தத்துவ விவேகா. சத்தியம்னா என்ன, மித்யா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால் நித்யா நித்திய வஸ்து விவேகான்னு பார்த்தோம். எது நித்தியம் எது அனித்தியங்கிறது பார்க்கும்போது நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வத்திரிக்தம் சர்வம் அனித்யம் அயமேவ நித்யானித்ய வஸ்து விவேகா.
பிரம்மன் ஒன்று தான் நித்தியம்னு பார்த்தோம். மெய்ப்பொருள் கடவுள் தான் நித்தியம். அந்த இடத்துல பிரம்மன்னு சொல்லியிருக்கு, நித்தியமான வஸ்து பிரம்மன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பின்னால் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். கடவுள் ஒருத்தர் தான் நிலையானவர், நித்தியமானவர். அதுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் அனித்தியம்னு பார்த்து வச்சுருக்கோம். இங்கே என்ன சொல்கிறது? சத்தியம்னு சொல்கிறது. ஆத்மா ஒன்று தான் சத்தியம், அதுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் மித்யா. சத்தியம்னா என்னென்னா அது ஒன்று தான் உண்மையிலேயே இருக்குது. மற்ற மித்யான்னு சொன்னால் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வாஸ்தவமாக இல்லை. இந்த சத்தியமித்யாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அத்வைத சித்தாந்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியம் மித்யா. கயிற்றில் பாம்பை பார்க்குற போது அந்த உதாரணம் சொல்லுவோம். கயிறு சத்தியம், பாம்பு மித்யா. ஆபரணம் நகையை பார்க்குற போது ஸ்வர்ணம் சத்தியம், ஆபரணம் மித்யா. இந்த சத்தியத்துக்கு இவரே இன்னொரு இடத்துல சொல்ல போகிறார். காலத்திரையே திஷ்டதி இதி சத்துன்னு சொல்ல போகிறார் பின்னால். இங்கே சத்தியம்னு சொன்னால் எது அறிவால் அழிக்க முடியாதோ அதுக்கு பேர் சத்தியம்னு பேர். எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம். எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம். எது ஞானபாத்தியம் தன் மித்யா. பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் சங்கராச்சாரியார் ஒரு கேள்வி கேட்பார். கிம் மித்யா, மித்யான்னா என்ன? அதுக்கு பதில் யத் வித்யா நாஷ்யம் தன் மித்யா. யத் வித்யா நாஷ்யம், எது அறிவால் அழிக்கிறோமோ அதுக்கு பேர் தான் மித்யான்னு பேர். நம்ம தமிழில் புரிகிற மாதிரி சொன்னோம்னா எது இருப்பற்றதோ அது மித்யா. எது எப்போவுமே இருப்பதோ இருப்போ அதுதான் சத்தியம். இது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயந்தான், புரிஞ்சுக்கிறது கடினம்தான். ஆனால் முயற்சி பண்ணினா தெரியும். அடுத்து இன்னும் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து புரிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு தரம் பார்த்தா இது புரியும். நம்ம ஒரு சொல்ல சொன்னால் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கணும் இல்லையா? ஒரு சொல்ல சொன்னால் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கணும். அந்த சொல்லுக்கு உண்மையிலே பொருள் இல்லை, ஆனால் சொல் மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், சொல் மாத்திரம் இருந்து அதுக்கு பொருள் இல்லைன்னா அந்த பொருளற்ற சொல்லுக்கு, சொல்லை உடைய அந்த வஸ்துவுக்கு அதை மித்யா சொல்லுவோம். உதாரணம் சொன்னால் தான் புரியும். இப்போ தங்கமும் நகையும் அப்படின்னு ரெண்டு சப்தம் யூஸ் பண்ணுறேன். தங்கமும் நகையும். தங்கமும் நகையும்ங்கிறது எத்தனை சப்தம்? ரெண்டு சொல் இருக்குது. பொருள் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ நகை எங்கே இருக்குன்னா, பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். தன் கரணங்களே அப்படின்னு பாடம் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது. சப்தத்வயம் அர்த்தமேகம். சொற்கள் இரண்டு, பொருள் ஒன்று. அதே மாதிரி தண்ணீர், அலைகள், கடல் எத்தனை சொற்கள்? மூன்று சொற்கள். பொருள் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை சொற்களை சொன்னாலும் சரி, எத்தனை சொற்கள் சொன்னாலும் அந்த சொற்களுக்கெல்லாம் வாஸ்தவமாக பொருள் ஒன்று தான் இருக்கும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள், அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு இப்படியும் சொல்லுவோம். அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவுன்னு சொல்லுவோம். ஆக பொய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு ரெண்டு பொருள் இருக்கு. பொய்ப்பொருள்னா என்ன? அந்த பொருள் உண்மையிலே இல்லை, ஆனால் விவகாரத்தில் அதை யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்ல போகிறார். நான் நம்ம சொல்கிற போது அந்த நான்கிறது எதை குறிக்க போகிறது? உடம்பை குறிக்கிறதா, மனசை குறிக்கிறதா,
புத்தியை குறிக்கிறதா? இப்போ நான்கிறது எந்த பொருளாக இருக்கு அப்படின்னா நான்கிறது மாறுறதில்லை. அதனால தான் இதுக்கு சரியான ஒரு ஸ்லோகம் நீங்கள் எல்லோரும் கேட்டுருப்பேள். ராகுகிரஸ்த திவாகரேந்து சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்திரஹா. தூக்கத்தில் சன்மாத்திரமாக இருக்குமா. ராகுகிரஸ்த திவாகரேந்து சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்திரஹா கரணோபசம்ஹரணதா யோபூத் சுஷுப்தः புமான். இப்போ தூங்குற போது என்னவா இருக்கும்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன், சத்தா மாத்திரம்தான் இருக்கு. முழிச்சுன்னு இருக்கிற போது தான் ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் தான் இந்த உடம்பெல்லாம் வந்துட்டு போகிறது. ஆக இதெல்லாம் வந்துட்டு போகிற இதெல்லாம் மித்யா சொல்கிறோம். அதாவது அனுபவத்துக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்கிற வஸ்துவுக்கு மித்யான்னு பேர். அனுபவத்துக்கும் உண்மை, அறிவுக்கு அறிவாலையும் நீக்க முடியாது. என்ன நான் நீக்கிறவனை நீக்கவே முடியாது. எதை வேணாலும் நான் நீக்கலாம், நீக்குகின்ற என்னை எதனாலும் நீக்கவே முடியாது. நெகேட்டரை ஒரு நாளும் நெகேட் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் நெகேட் பண்ணலாம். தூக்கத்தில் எல்லாம் போயிடுறது. ஆனால் நான் மாத்திரம் இருக்கேன். அது எப்படி தெரியுது? நான் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்த உடனே என்னோட உடம்பு மனசோட சேர்ந்து இருக்கேன். உண்மையிலேயே இருப்பது ஆத்மா மாத்திரம்தான். அதுதான் பாடம். இப்போ நகையும் இப்போ எதை எடுத்துட்டாலும் சரி, இது தட்டா வெள்ளியான்னு கேட்டா என்ன சொல்கிறதுன்னா, தட்டா வெள்ளியான்னா வெள்ளியில் பண்ணின தட்டுன்னு சொல்லணும். அப்போ ஒன்று பண்ணலாம், தட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, வெள்ளியை நான் வச்சுக்கிறேன். அதை விட இன்னும் ரொம்ப சௌரியம், எல்லாரும் நகையை வச்சுன்னு தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ. முடியுமா? அப்போ என்ன தெரியுறதுன்னா, தங்கத்துக்கு அந்நியமாக நகைக்கு சத்தா இல்லை. சத்தான்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்டான்ஸ், இருப்பு கிடையாது. அது மாதிரி மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக பொய்ப்பொருள் இல்லை. இதெல்லாம் எக்ஸாம்பிள், திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு நாம் புரிஞ்சுக்கணும், மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது. ஆக சத்தியம் மித்யா சொன்னால் இதுதான் அர்த்தம். திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கேட்டிருக்கலாம், பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. அது இங்கே வரல. ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், நான் மாத்திரம்தான் சத்தியம். நான்கிற அந்த சத்து மாத்திரம்தான் சத்தியம். பின்னால் அது வரப்போகிறது. எனக்கு அந்நியமாக இருக்கிற இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவாலிட்டியே மித்யா. நம்ம எல்லாருடைய தன்னுணர்வு தனித்தன்மைன்னு சொல்கிறோமே, அதுவே உண்மை இல்லை. நம்ம எல்லாருக்கும் இந்த தன்னுணர்வு பலமாக இருக்குது. தன்னுணர்வுங்கிறது உணர்வில் தன் என்பது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உணர்வில் தன் என்பது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இதுக்கு உதாரணமாக இதை சொல்கிறது உண்டு, எல்லாம் கேட்டிருப்பேள். அதாவது இப்போ இந்த கையை காமிக்கிறேன், ரெண்டு கையும் காமிக்கிறேன். கை தெரிகிற போது இருட்டில் காமிச்சா தெரியாது. கையில் வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் படுறதுனால தான் கை தெரியறது. வெளிச்சம் கையிலிருந்து உற்பத்தி ஆகலை. வெளிச்சம் கையினுடைய ஒரு பகுதியும் இல்லை. வெளிச்சம் கையோட குணமும் இல்லை. வெளிச்சம் கையிலிருந்து உற்பத்தி ஆகலை. கையிலோட ஒரு பகுதியை, கட்டவர்கள்கிட்டே தனியாக இருக்குது வெளிச்சம் இல்லை. கையோட குணமும் இல்லை, ப்ராடக்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டியும் இல்லை, பார்ட்டும் இல்லை. வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை விளங்கும்படி செய்கிறது. கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்க முடியாது. ரெண்டு கைக்கு நடுவுலையும் வெளிச்சம் இருக்குது.
ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்தால் உடனே வெளிச்சம் தெரியுது, இந்த இடத்துக்கு போனால் தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வெளிச்சத்தை நம்ம அனுபவிக்கிற ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம். அனுபவிக்கணும்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கை தேவைப்படுற மாதிரி இருக்கு. கைக்கு வெளிச்சம் தேவையா, வெளிச்சத்துக்கு கை தேவையான்னா கை தெரியறதுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. அது மாதிரி இப்போ இந்த உடம்புலேருந்து நான் உற்பத்தி ஆகலை. நான்கிறது இங்கே ஆத்மா. அதுதான் சொல்லியிருக்கார். ஆத்மா சத்தியம் தது அந்யத் சர்வம் மித்யா இதி. நான் இந்த உடம்புலேருந்து உற்பத்தி ஆகலை. மனசையும் சேர்த்துக்கோங்க. நான் உடம்புலேருந்தோ மனசுலேருந்தோ நான் உற்பத்தி ஆகலை. நான் இந்த மனசுலையும் உடம்புலையும் எங்கேயா ஒரு பக்கத்தில் இல்லை. உடம்பு முழுக்க மனசு முழுக்க நான் இருக்கேன். உடம்போட மனசோட குணம் இல்லை நான். நான்கிறது உடம்போட மனசோட குணம் இல்லை. இது எக்ஸாம்பிள், இது திருஷ்டாந்தம். இப்போ சொல்கிறது தார்ஷ்டாந்தம். எதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னேனோ அதை சொல்கிறேன். இப்போ நான் உடம்புலேருந்து உற்பத்தி ஆகலை, மனசுலேருந்து உற்பத்தி ஆகலை. நான் உடம்புலையோ மனசுலையோ ஒரு பகுதியில் இல்லை. நான் உடம்பு மனசோட குணமும் இல்லை. நான் உடம்பு மனசுக்கு வேறையாக இருந்து கொண்டு உடம்பு மனசெல்லாம் வியாபிச்சு உடம்பு மனசுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கேன். உடம்பு மனசினால் நான் வரையறுக்கப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு மனசு தேவை மாதிரி இருக்கு. விஷயம் புரிஞ்சாச்சு. உடம்பு மனசுக்குத்தான் நான்கிறது தேவையே தவிர எனக்கு உடம்பு மனசு தேவையில்லை. இது பாடம், இதுதான் வேதாந்த பாடம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அந்த தன்னுணர்வை அடியோடு நாசமாக்கிடும் இந்த ஞானம். அத்தனை தன்னுணர்வும் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. நிறைய பொம்மை உட்காந்துட்டு கிளாஸ் கேட்குறது, ஒரு பொம்மை கிளாஸ் எடுக்கிறது. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதையா ததைவ பித்ருபுத்திராத்யாத்மனா பேததா ஸ்வப்னே ஜாகிரதி வா யயேஷ புருஷோ மாயா பரிபிராமிதா. எல்லா விதமான துவைத்தமும் பேதமும் மாயா பரிபிரமஹா. ஆக இது ஒன்று தான் சத்தியம். நான் மாத்திரம்தான் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறது. எனக்கு அன்னியமாக இருக்கிற எல்லாமே மாயத்தோற்றம், எல்லாம் கனவு காணல் நீர். சொப்பனத்தில் சொப்பன திரஷ்டா மாத்திரம்தான் சத்தியம். சொப்பனம் முழுக்க மாயத்தோற்றம்தான். ஆனால் அந்த சொப்பனம் அல்பஸ்வப்னம். இப்போ பார்க்கறது என்னன்னா மகாஸ்வப்னம், தீர்க்கஸ்வப்னம். அந்த சொப்னத்தில் ஜாதகம் பார்ப்போமோ என்னவோ தெரியாது. இந்த சொப்னத்துலேயும் ஜாதகம் பார்த்துட்டு இங்கெல்லாம் பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் இருக்காமே, தத்துவபோதம் அப்புறம் போயிட்டு வரலாமா எல்லாம் தெரியும். குரு பகவானே இங்கே இருக்கிற போது சனீஸ்வரனை பார்க்கணும்னா அதுக்கு சனி எவ்வளோ பிடிச்சிருக்கணும். சனி எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியறது. ஆசிரமத்துக்கு வேதாந்தம் படிக்க அங்கே போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு போயிட்டு வரணுமாமே அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, சரி விசேஷமாக என்னமோ இருக்குது போல் இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுப்போம். ஆத்மா சத்தியம் தது அந்யத் சர்வம் மித்யேதி. சத்தியங்கிற பதத்துக்கு இருப்புன்னு அர்த்தம். இப்போ பார்த்தேன்னா இதுக்கு தான் எல்லாத்துலேயும் அந்த இருப்பை அறிவால் புரிஞ்சுக்கணும். இப்போ பூமி இருக்குது, நிறைய சொல்லலாம். மரம் இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குது, நீங்கள் இருக்கீள், நான் இருக்கேன், எல்லாத்துலேயும் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பூமி இருக்கிறது, அப்புறம் ஜலம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, காற்று இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது,
இருக்கிறது இருக்கிறதுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பாருங்க எல்லாத்துலேயும். அதுக்கு பேர் தான் சத். அதில் நேம் ஃபார்ம் மாறிண்டே இருக்கு. ஆகாசங்கிறது ஒரு நாமரூபம், வாயுங்கிறது இன்னொரு நாமரூபம். ஆக நாமரூப சத்து எல்லாத்துலேயும் சத்து இருந்துட்டே இருக்கு. எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே. எல்லாத்துலேயும் இருக்கிறது அந்த இருப்பு ஒன்று தான். எல்லாத்துலேயும் இருக்குங்கிறது இருக்குது. அதனால் இருப்பே உண்மை, இருப்பது தோற்றம். இருப்பே உண்மை, இருப்பது தோற்றம். ஆத்மா சத்தியம்னு சொல்லலாம், சத்தியமே ஆத்மான்னு சொல்லலாம். இப்போ பிரம்மைவ சத்தியம் சொல்கிற மாதிரி சத்தியமேவ பிரம்மன்னு சொல்லலாம். சத்தியந்தான் பிரம்மன். அதனால் பிரம்மந்தான் உண்மைன்னு சொல்லுவோம். மாதிரி சத்தியமாக இருக்கிறது ஒன்று தான் ஆத்மா. எல்லாத்துலேயும் எச்சாப்னோதி யதாதத்தே எச்சாத்தி விஷயானிக எச்சாஸ்ய சந்ததோ பாவா தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே அப்படின்னு ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. நான் விளக்கமாக சொல்லலை. ஆத்மா சத்தியம், தது அந்யத் சர்வம் மித்யா. மித்யான்னா உண்மையிலேயே பொருளற்றது, அனுபவத்துக்கு உண்மையாகும், அறிவுக்கு பொய்யாகும். இப்போ நான் இருக்கேங்கிறது அனுபவத்துக்கு உண்மை, அறிவுக்கு உண்மை இல்லை. நான் மனுஷன், நான் இந்த ஜாத்தியைச் சேர்ந்தவன், நான் சந்நியாசி. இன்னும் கொஞ்சம் வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள பூர்வ பாகத்துக்கு போனால் நான் ஒரு ஜீவாத்மா, நான் ஒரு சம்சாரி. அப்புறம் வேதாந்த் அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது நீ பிரம்மன்னு சொல்கிறது. எதை எடுத்துக்கிறதுன்னா அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அதெல்லாம் இங்கே நான் இப்போ சொல்லலை, பின்னால் வரப்போகிறது. இங்கே சத்தியம் மித்யாங்கிற ரெண்டு சொல்லுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா தத்துவபோதத்தில் நமக்கு இந்த ரெண்டு எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது வரைக்கும் விவேகம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டுருக்கோம், நித்தியானித்திய வஸ்து விவேகம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டுருக்கோம். அதனால் அது மாத்திரம் இல்லை, வைராக்கியம்னா என்ன, சமம்னா என்ன, தமம்னா என்ன, உபரத்தின்னா என்ன, திதிக்ஷான்னா என்ன, ஸ்ரத்தான்னா என்ன, சமாதானம்னா என்ன, சாதன சதுஷ்டயம்னா என்ன, அதிகாரின்னா என்ன, அந்த மாதிரி சப்தங்களுக்கு தான் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுன்னு இருக்கோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நிறைய சாஸ்திரங்களை படிக்கிற போது இந்த சப்தங்களை அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இந்த சொற்களை எல்லாம் நிறைய பயன்படுத்துவோம். அதுக்காக தான் இதை படிக்கிறோம். இப்போது இப்போ என்ன தத்துவ விவேகம்னா என்னன்னா, ஆத்மா ஒன்று தான் சத்தியம், அது அந்நிய மற்றதெல்லாம் மாயத்தோற்றம். சர்வம் மித்யா இதி விவேகா ஏவ தத்துவ விவேகா. ஆத்மா ஒன்று தான் தத்துவம், உள்ள பொருள், மற்றதெல்லாம் அதத்துவம். அதத்துவம்னா தத்துவாபாசம்னு சொல்லுவோம். இருக்கிற மாதிரி இருக்குது, வாஸ்தவமான தத்துவம், வாஸ்தவமான பொருள் ஒன்று தான். எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது நிலையற்றது. எது நிர்விகாரம் தது அனித்யம், எது அனித்யம் தத்து மித்யா. மாறுறது எதுவோ அனித்யம், அது மித்யா. சரி, இப்போ நீங்கள் இந்த சப்தத்தை மறக்கப்படாது. சத்தியம்னா என்ன, மித்யான்னா என்ன. இந்த மித்யாவை தான் இன்னொரு பாஷையில் வியாவகாரிக சத்தியம்னு சொல்லுவோம். வியாவகாரிக சத்தியம்னா டிரான்சாக்ஷன். இந்த இதில் ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இங்கிலீஷில் சொன்னால் அந்த மித்யாவுக்கு சூப்பர் இம்போசிஷன். இது கற்பிக்கப்பட்டது. இப்போ நகைங்கிறது சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கு. எதில்? தங்கத்தில். அது மாதிரி நான் சோங்கிறதெல்லாம் கான்ஷியஸ்னஸில் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கு. எல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கு. ஆத்மாவில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கு. இது பேர் இன்னொரு பாஷை சொன்னால் அத்தியாசம் பண்ணியிருக்கு. எது அத்தியஸ்தம் தன்மித்யா, எது அனத்தியஸ்தம் தத் சத்தியம். எது அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமோ அது சத்தியம்னெல்லாம் சொல்லுவோம். நிறைய சப்தத்தை சொல்கிறேன். இந்த சப்தம் சொன்னால் இன்னும் அத்தியாசம்னு ஒரு வேர்டு வந்துடும். அத்தியாசம்னா சூப்பர் இம்போசிஷன், கல்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம்.
ஆக ஆத்மா சத்தியம் தது அந்யத் சர்வம் மித்யேதி. இதுக்கு தான் முதல்ல ஒன்று சொன்னேன், அறிவினாலே அழிக்க முடியாது. அறிவால் அழிச்சுடலாம், தங்கத்தை அறிவால் அழிக்க முடியாது, நகையை அறிவால் அழிச்சுடலாம். அதே மாதிரி தங்கத்தோட மூலத்துக்கு போனோம்னா கடைசியில் என்ன பண்ணுவோம்னா, எதெல்லாம் நாமரூபமோ அதெல்லாம் அறிவால் அழிச்சுடுவோம். ஆனால் ஸ்தூலமாக எல்லாம் அனுபவத்தில் இருக்கும். ஆனால் ஞானத்துக்கு உண்மை இல்லை. நமக்கு அதுதான் வேணும். என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஞான திருஷ்டியோடு இருக்கணும். திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. உன் பார்வையை அறிவுமயமாக்கி உலகத்தை கடவுள்மயமாக பார், பிரம்மமயமாக பார் அப்படின்னு புஸ்தகங்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ அவனுக்கு உடனே கேள்வி, ஆத்மா சத்தியங்கிறே, ஆத்மாவுக்கு அந்நியமானது அனாத்மா சொல்லுவோம். எது நான் அல்லையோ, நான் அல்லவோ அதெல்லாம் அனாத்மா. அனாத்மா மித்யா. இந்த இடத்துல அனாத்மாங்கிற சப்தம் வரல, நாம் சப்ளை பண்ணிக்கணும். ஆத்மா தான் சத்தியம், அனாத்மா மித்யா. அப்போனா ஆத்மானா என்னது? அதுக்கு வேறாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆத்மானா என்ன சுவாமி, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னா ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்கிறார். அடுத்த இதை படிக்கலாம். ஆத்மா கஹா ஸ்தூல சூக்ஷ்ம காரணசரீராத் வதிரிக்தः பஞ்சகோஷ அதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்தஸ்வரூபः சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தः பஞ்சகோஷ அதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்தஸ்வரூபः சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மானா என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வேறானது அது என்னன்னு பிறகு சொல்ல போகிறார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத்து வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதः சன், பஞ்சகோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைக்கும் சாட்சியாக. சச்சிதானந்த ஸ்வரூபः சன், சச்சிதானந்த ஸ்வரூபமாக. எஸ் திஷ்டதி, எந்த ஒன்று இருக்கிறதோ சஹா ஆத்மா, அதுவே ஆத்மா. ஆத்மானா என்னன்னா சொல்லியாச்சு. 3 சரீரத்துக்கு வேறானது, 5 கோஷங்களுக்கு வேறானது, 3 அவஸ்தைக்கு சாட்சியாக இருப்பது, அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு. அவ்வளோதான். புதுசாக நிறைய சொற்கள் வருது. உடனே இந்த இத்தனை சொற்களும் இந்த மாணவனுக்கு, இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த மாணவனுக்கு இது புதுசு. ஒரு சொற்களும் ஒரு சப்தமும் அவனுக்கு புதுசு. அதனால் அவன் ஒன்று மனசில் வாங்கிட்டு கேட்குறான். ஆகையினால இந்த ஸ்லோகத்துக்கு நான் இதுக்கு நான் ஒன்றும் அர்த்தம் சொல்ல போகிறதில்லை. விளக்கமெல்லாம் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆத்மானா என்னன்னு கேட்டால் 3 சரீரத்துக்கு வேறானது, 5 கோஷங்களுக்கு வேறானது, 3 அவஸ்தைக்கு சாட்சியாக இருப்பது, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு 4 சொல்லிவிட்டார். சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அது நேராக சொல்லிட்டார். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் வேறானதுன்னு சொன்னார். 3 அவஸ்தைக்கு வேறானது, 5 கோஷங்களுக்கு அதீதமானது, அவஸ்தாத்ரய சாட்சியாக இருப்பது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு பேர். இப்போ ஒன்றுக்கும் பதில் தெரியணும். அடுத்தது கேள்வி கேட்குறான். இதெல்லாம் மனசில், இந்த சப்தங்களெல்லாம் மனசில் வாங்கிட்டு கேள்வி கேட்குறதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்தூல சரீரம் கிம் பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைः கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகாயதனம்
ஷரீரம் அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதீதி ஷட்விகாரவத் ஏதத் ஸ்தூலசரீரம் ஸ்தூலசரீரம் கிம் பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைः கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதிபோகாயதனம் ஷரீரம் அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதீதி ஷட்விகாரவத் ஏதத் ஸ்தூலசரீரம். ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு லக்ஷணம் சொல்கிறார். ஸ்தூல சரீரம்னா என்ன? ஸ்தூல சரீரம்னா எல்லாருடைய பார்வைக்கும் புலப்படுறது, பேர் விசிபிள்ங்கிறோம் இல்லையா. ஸ்தூலம்னா தமிழில் இதுக்கு பரு உடல் அப்படின்னு பேர். ஷரீரம்னா உடம்பு, ஸ்தூல சரீரம்னா பரு உடல், கிராசர் பாடி, ஸ்தூல சரீரம். அது ஸ்தூலகாயான்னு சொல்லுவாள். அது ரொம்ப குண்டுங்கிற அர்த்தத்தில். ஸ்தூலத்துக்கு ஆப்போசிட் கிருஷம். கிருஷம்னா ஒல்லியாக இருக்கிற சரீரம். ஆக ஸ்தூலம் கிருஷம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஸ்தூலம்னா விசிபிளாக இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியறது. அதனால் இது ஸ்தூல சரீரம். சரீரம்னு சொன்னாலே அது தேயறதுன்னு அர்த்தம், சீரியமான ஸ்வபாவம். அதனால் மாறிண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஷரீரம்னே பேர். தேஞ்சு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்தூல சரீரம் என்றால் என்ன என்ன சொல்கிறார்? இதுக்கு பஞ்ச மகாபூதைஹி கிருதம். பஞ்ச மகாபூதங்களால் ஆனது இந்த ஸ்தூல சரீரம். எதனால் ஆச்சுன்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு பஞ்ச மகாபூதங்களால் ஆனது. 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். உடம்பு ஆகாசத்தில் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. சுவத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது இல்லையா, வாலுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, இருக்குது. அப்போ இந்த உடம்புக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கணுமா வேண்டாமா? வாலுக்குள்ளே ஸ்பேஸை பார்க்குறோமா, புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி உடம்புக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. உடம்பே ஸ்பேஸில் இருக்குது, வயத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது, தலையில் எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஆக எல்லாத்துலேயும் இடைவெளி இருக்குது. உடம்பு இடைவெளியில் இருக்குது, இடைவெளியில் தான் உடம்பு இருக்குது. உடம்புக்குள்ளேயும் இடைவெளி இருக்குது, உடம்புக்கு வெளியிலையும் இடைவெளி இருக்குது, உடம்புலையும் இடைவெளி இருக்குது. இப்போ ஆகாசம் இருக்குது இதில், அது மாத்திரம் இல்லை, வாயு இருக்குது, அதனால தான் இது மூச்சு விடுறோம். அப்புறம் ஜலம், உடம்பில் எத்தனையோ பகுதி, பூமியில் எப்படியோ 3/4 பங்கு ஜலமோ அது மாதிரி உடம்புலேயும் நிறைய ஜலம் இருக்குது. அப்புறம் அக்னி தத்துவம் இல்லைன்னா கேட்கணும், டெம்பரேச்சர் வேணும். வயிற்றில் வேறு எப்போ பார்த்தாலும் கபகபான்னு எரியறது, ஜாட்டராக்னி. அது வேறு அடிக்கடி என்ன போட்டாலும் சரி, ஆகுதி பண்ணாலும் பழையபடியும் அரைஞ்சிட்டு பழையபடியும் கொண்டாங்கிறது. அனலஹா போராதுன்னு சொல்லிட்டு அது வேற கேட்குறது. அப்புறம் பிருத்திவி தத்துவம், எலும்பு நரம்பு எல்லாம் இருக்குது, பிருத்திவி தத்துவம். ஆக இந்த சரீரம் பாஞ்சபௌத்திகம் சரீரம். எல்லாருக்கும், நம்ம அத்தனை பேருடைய உடம்பும் என்னத்தினால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. பின்னால் இன்னொன்று விளக்கம் வருது, ஒரு அப்பவும் பார்க்கலாம். ஆக பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. ஆனால் அதில் ஒரு குறிப்பு இருக்குது, பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம். இந்த பஞ்சீகிருதம் என்னங்கிறது பின்னால் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு அர்த்தம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத் பஞ்சீகிருத பஞ்சதத்வானி பவந்தி. இந்த பஞ்சபூதங்களும் ஒரு மாதிரி கலக்கிறது. அது என்னங்கிறது அப்போ படிப்போம், அங்கே படிச்சுப்போம். கேர் ஆஃப் 12th பேஜ் அப்படின்னு போட்டுருவோம்.
12th பேஜில் இதை பற்றி விளக்கம் வருகிறது. அப்புறம் அங்கே படிக்கணுமே, அங்கே படிக்கிற போது அங்கே தான் சொல்லிவிட்டேனேன்னு சொல்லலாம், இங்கே சொல்லிவிட்டு, இல்லாட்டி அது அங்கே படிச்சுக்கலாம். அதில் அங்கே வரப்போகிறது. ஆக பஞ்சீகிருத்தம்னா என்ன? பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதங்கள். அதாவது இந்த பஞ்சபூதங்களில் ஒரு கலவை ஏற்படுறது. அந்த கலவையினால் இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக தெரியறது. இப்போ சூக்ஷ்மமான பூதங்களை அபஞ்சீகிருதம் சொல்ல போகிறார். இந்த ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் இது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்கள். பஞ்சமகாபூதை கிருதம். இப்போ தென்னை மரத்தோட சரீரமும் பஞ்சமகாபூதம்தான். நாயோட சரீரமும் கொசுவோட சரீரமும் அமீபாவோட சரீரமும் எல்லாமே பஞ்சீகிருத பஞ்சமகாபூதம்தான். ஆனால் அடுத்தது இன்னொன்று இருக்குது, கர்மஜன்யம். சத்கர்மஜன்யம்னு போட்டிருக்கு. சில புஸ்தகங்களில் நான் பார்த்துருக்கேன், பஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம் சத்து கர்மஜன்யம் அப்படியும் படிக்கணும். அது நல்ல ரீடிங்னு தோன்றுறது. கர்மஜன்யம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்களால் செய்யப்பட்டதாக இருந்து கொண்டு கர்மத்தினுடைய ஜன்யம். கர்மம்னு சொன்னால் அந்தந்த ஜீவாத்மா பண்ணியிருக்கிற கர்மத்துக்கு தகுந்த மாதிரி சரீரம். இப்போது எல்லாமே கர்மஜன்யம். ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற தென்னை மரத்துக்கும் வேறு எங்கேயோ தென்னை மரம் இருக்குது. இப்போ இந்த சாமானிய காரணம், நம்ம உடம்புக்கு எல்லாருடைய சாமானிய காரணம் பஞ்சபூதம். அதில் இருக்கக்கூடிய வாதபித்த கபம் மாறுறதுனால்தான் வியாதியே வர்றது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 வாத தத்துவம், பித்த தத்துவம், கப தத்துவம். வாதம்னா காற்று, பித்தம்னா உஷ்ணம் அக்னி தத்துவம், கபம்னா ஜல தத்துவம். இந்த 3 தத்துவம்தான் உடம்பில் கூடினாலும் குறைஞ்சாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த ஒருத்தருடைய சரீரமும் ஒரு வாகில் இருக்குது. இது எதனால் பிறந்திருக்கு, இந்த இது கிடச்சிருக்குன்னு கேட்டால், நாம் பண்ணின புண்ணிய பாபம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மண பலம். இது கர்மாவினால் ஏற்பட்டது. எனக்கு நாம் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சரீரம் உண்டாகி இருக்கிறது. கர்மஜன்யம். சத்கர்மஜன்யம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனுஷ சரீரம் ரொம்ப துர்லபம். மனுஷ சரீரம் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. அதுக்காக வேண்டிய சத்கர்மஜன்யம் சொல்லலாம். ஆனால் அதை விட பெஸ்ட் ரீடிங் என்னன்னு கேட்டால், சத்துங்கிறது அதோட சேர்த்துக்கிறது தான். பஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம் சத்து கர்மஜன்யம் அப்படி படிக்கிறது நல்லது. கர்மஜன்யம்னா இது விசேஷ காரணம். சாமானிய காரணம் நம்ம எல்லாருக்கும் பஞ்சபூதங்கள். விசேஷ காரணம் என்னன்னா, ஒருத்தர் ஆணாக பிறக்கிறோம், ஒருத்தர் பொண்ணாக பிறக்கிறோம், ஒருத்தர் மெக்சிகோவில் பிறக்கிறான், ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் பிறக்கிறான், ஒருத்தர் ரஷ்யாவில் பிறக்கிறான், ஐரோப்பாவில் பிறக்கிறான். என்னெல்லாமோ இதுக்கெல்லாம் வர்ணிக்கவா முடியும்? ஆக இந்த வர்ணனைக்கே முடிவே இல்லை. ஆக இது கர்மஜன்யம். ஒவ்வொரு க்ஷணமும் கர்மாவினால்தான் தீர்மானிக்கப்படுறது. இந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், எல்லாம் வாழ்க்கை எல்லாமே இந்த கர்மத்தினால்தான் தீர்மானிக்கப்படுறது. ஆக கர்மஜன்யம் இது விசேஷ காரணம். சாமானிய காரணம் என்னது, விசேஷ காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள் ஸ்தூல சரீரத்துக்கு. விசேஷ காரணம் என்னன்னு கேட்டால், அவரவர்கள் பண்ணின கர்மா. ஊரனந்தம் பெற்ற பேர் அனந்தம், சுற்றும் உறவு அனந்தம், உடல் அனந்தம், வினையினால் உடல் அனந்தம். வினைன்னு சொல்கிறார் தாய்மானவர். உடல் அனந்தம். அனந்தம்னா நிறைய பேதமெல்லாம் இருக்கு. ஆக கர்மஜன்யம். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு இன்னொரு வேலை இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அதுதான் போடுறார், சுக துக்காதி போக ஆயத்தனம்.
போகம்னு சொன்ன அனுபவம். என்ன அனுபவம்னா இன்ப அனுபவம், சுகபோகம், துக்கபோகம். ஆயத்தனம்னா இருப்பிடம்னு அர்த்தம். நான் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருந்துண்டு சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. எப்படி இந்த கட்டடத்துக்குள்ளே இருந்துன்னு நம்ம படிக்கிறோமோ அது மாதிரி நான் இந்த உடம்புக்குள்ளே இருந்துண்டு இந்த உலகத்தில் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறேன். சுகதுக்கத்துக்கு இருப்பிடம் போக ஆயத்தனம். ஆயத்தனம்னா இருப்பிடம். ஆயத்தனவான் பவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பிளேஸ் கிடைக்கும்னு அர்த்தம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. ஏவம் வேதா யோபாம் ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி. அபாம் ஆயத்தனம் யஹா வேதா சஹ ஆயத்தனவான் பவதி. அதாவது சூரியனை பற்றின விஷயம் இது. சூரிய நமஸ்கார மந்திரம் இது. அந்த மந்திரத்தில் ஆயத்தனவான் பவதி ஆயத்தனவான் பவத்தின்னா என்ன அர்த்தம்னா நீ இருக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும். இந்த உடம்பே நான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான இருப்பிடம். அப்புறம் இந்த உடம்புக்கு ஒரு இருப்பிடம், இந்த ஜீவாத்மாவின் இருப்பிடம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மாவுக்கு இது இருப்பிடமாக இருக்குது. எதுக்காக இருக்குன்னா இதுக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஆத்மா சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். சுகதுக்கத்துக்கு காரணம் வெளியிலிருந்து வர்றது, கர்மாவும் காரணம். இன்ப துன்பத்தை நுகர்வதற்கான இருப்பிடமாக இருப்பதும், அப்படி தமிழில் சொல்லணும். இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு உடம்புன்னு ஒன்று இல்லைன்னா எப்படி நம்ம சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும்? உடம்புன்னு இருந்தால் தானே சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். உடம்புங்கிறது ஒன்று தேவைப்படுகிறது இந்த ஆத்மாவுக்கு. ஏன் வந்திருக்குன்னா இப்போ கேட்கக்கூடாது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இருக்குது நம்ம அனுபவத்தில் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு இருப்பிடமாக இருக்கிறது. இது ஃபங்க்ஷன் இது என்ன எதுக்காக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு வேலை இருக்குது. ஆத்மாவுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறதுங்கிறது இதோட வேலை. இந்த உடம்போட வேலை இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறவனுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறது. சனி தசையும் குரு தசையும் கொடுக்குற வேலை. அதெல்லாம் இது மூலமாக தானே அனுபவிக்க முடியும். உடம்புன்னு ஒன்று இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். உடம்பு போயிடுத்துன்னா அனுபவிக்க முடியாதுங்கிறது தெரியும் நமக்கு. ஆக அது இருப்பிடம். அப்புறம் இந்த சரீரத்தோட தர்மம் என்ன? அடுத்தது, இந்த உடம்புக்கு சில தன்மை இருக்குது. என்னதுன்னா ஷரீரம் அஸ்தி. அஸ்தின்னா அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அம்மா வயிற்றுக்குள்ளே முதல்ல இந்த சரீரம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? அம்மா வயிற்றுலேருந்துன்னா ஜாயத்தே, பிறக்கிறது. அஸ்தி, அஸ்திங்கிறது ஒரு விகாரம். இந்த சரீரம் வயிற்றுக்குள்ளே வளர்றதே, அம்மா வயிற்றுக்குள்ளே இது வளர்ந்துட்டே இருக்குது. கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தே இருக்குது. எப்படி கர்ப்பம் உண்டாகிறது, கர்ப்பம் எப்படி வளருகிறதுன்னு அந்த உபனிஷத்தே சொல்கிறது. ஆக இந்த சரீரம் அம்மா வயிற்றுக்குள்ளேயே மாறுறது. அப்புறம் பிறக்கிறது ஒரு மாற்றம், ஜாயத்தே. அப்புறம் வளருது. இத்தினூன்று இருந்தது இவ்வளோ பெருசாக எடுத்து பாரு. அதான் அம்மா அளந்து அளந்து பார்ப்பாளாம். மாத்தி இத்தி மாத்தா, அளந்து அளந்து பார்க்குறாளாம். பாத்தி இத்தி பித்தா, மாத்தி இத்தி மாத்தா. தினம் அந்த குழந்தை இதுவாக வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னு பார்ப்பாளாம். அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்கறதுனால ஜாயத்தே வர்த்தத்தே. வர்த்தத்தேன்னா என்ன அர்த்தம்? வளருகிறது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா பரிணமிக்கிறது, மாற்றங்கள்லாம் ஏற்படுறது. விபரிணமத்தே, ஒரு ஏஜ் வந்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி சக்தியெல்லாம் வர்றது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தேய ஆரம்பிக்கிறது. அபக்ஷீயத்தே, என்றும் இளமையெல்லாம் புஸ்தகத்தில் தான். நம்ம என்ன தான் போட்டினாலும் சரி தலைமுடியெல்லாம் நரைச்சி போகிறது, எல்லாம் எலும்பெல்லாம் தேயிறது, மிஷின் அதோட வேலையெல்லாம் முடிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் அபக்ஷீயத்தே, அபக்ஷீயத்தே சொன்னால் தேயறதுன்னு அர்த்தம். இதோட சுபாவம் தேஞ்சு போகிறது.
டாக்டர் என்ன சொல்லுவார், நான் என்ன பண்ண முடியும், உடம்போட தன்மை எப்படி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அல்ல அப்புறம் என்ன ஆச்சுன்னா முடிஞ்சுது, வினஷ்யதி. அப்புறம் அதுக்கு பேர் பிரேத்தம்னு பேர். இந்த சோலாம் பேரெல்லாம் நீக்கி, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை வைத்திட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. ஊரெல்லாம் ஒழிக்க அழுதுட்டு, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு கொண்டு போய் காட்டில் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் வந்து வடபாயசம் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆஹா அபக்ஷீயத்தே வினஷ்யதி இது ஷட்விகாரம். ஷட்விகாரவத், ஷட்பாவ விகாரவத்துன்னு சில புஸ்தகத்தில் இருக்கும். ஷட்விகாரம்னா 6 விதமான மாற்றங்களை உடையது இந்த சரீரம். இந்த சரீரத்தோட தர்மம் என்னன்னா, இது நிலையானது இல்லை, மாறிண்டே இருக்கிறது அர்த்தம். சவிகார ஸ்வரூபம், ஓயாத மாறிக்கிண்டே இருக்கு, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. பிபி ஃப்ளக்சுவேட் ஆகுது, சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகுது, எல்லாம் மாறி 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 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஆகையினால ஷட்விகாரவத்து, ஷட்விகாரவத்துன்னா என்ன அர்த்தம், 6 விதமான விகாரங்களை உடையது ஏதத் ஸ்தூல சரீரம். ஏதத்துனா என்ன அர்த்தம், நம்மால் நன்றாக அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த ஸ்தூல சரீரம். அபரோக்ஷதையா பிரத்யக்ஷதையா அஸ்மாபிஹி சர்வதா அனுபூயமானம் ஏதத் சரீரம். இந்த உடம்பு, அதனால தான் நன்னா இருந்தால் இந்த உடம்பை ப்ரைஸ் பண்ணி இதுக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நல்லா இல்லைன்னா பழா போன உடம்புங்கிறோம், திட்டுறோம். உடம்பு மேலேயே கோபம் வருது, உடம்பை விட்டு வெளியிலையும் போக முடியல, உடம்புக்குள்ளே இருந்துட்டு சுகமாக அனுபவிக்க முடியல, ஒரே துக்கமயமாக இருக்கு. என்ன, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமந்திரத்தில் பாடுறார். ஆக இந்த உடம்பு என்ன தன்மை உடையதுன்னு பாடம் சொல்லித்தரார். ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெத்திரிக்தகான்னு சொன்னவர் ஸ்தூல சரீரத்தை டிஃபைன் பண்ணுறார். ஸ்தூல சரீரத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுறார். ஆஹ பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம் சத் கர்மஜன்யம் சுகதுக்காதி போக ஆயத்தனம் ஷரீரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யதி. நாம் இந்த ஒன்று சொல்லுவேன், 10 பதட்டம், 20 இலக்கம், 30 முறுக்கு, 40 நழுவல், 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஏக்கம், 80 வீக்கம், 90 தூக்கம், 100 சவாரின்னா முடிஞ்சது. அது மாதிரி 6 விதமான விகாரங்களை உடையது இந்த ஸ்தூல சரீரம். இப்போது நம்ம உடம்பை பற்றியே நமக்கு தெரியல பாருங்க. நம்ம உடம்பை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா, இந்த உடம்பை வந்து ரொம்ப இதுக்கு எல்லாம் ரொம்ப உபச்சாரங்கள்லாம் பண்ணுறோம். இந்த உடம்புக்கு தான் பெரிய பங்களா, இந்த உடம்புக்கு தான் பெரிய பங்களா பர்மனெண்ட்டாக கூட இருக்கும், இந்த உடம்பு இருக்காது. இவன் கட்டி முடிக்கிற போதே 65 வயசு ஆகிடும். அப்புறம் அந்த பங்களாவில் லிவ் பண்ணணுமே. இப்போ இந்த உடம்புக்கு தான் ப்ராப்பர்ட்டி, இந்த உடம்புக்கு தான் எல்லாம் இதுக்கு தான் இந்த அபிமானம் எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு தான் இருக்கு. இது திட்டுறதும் உண்டு. பட்டினத்தார் பாடல்கள்லாம் பார்த்தா இந்த உடம்பை நிந்தனை பண்ணுறதும் இருக்குது, இந்த உடம்பை ஸ்தோத்திரம் பண்ணுறதும் இருக்குது. இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், இந்த உடம்பு எதுக்குன்னா தர்மத்தை அனுஷ்டிக்கவும், ஈஸ்வர பக்தி பண்ணவும், எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கவும், ஞானத்தை பெறத்துக்கும் தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இது அர்த்த காமத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கலைன்னு கரடியாக கத்துறது சாஸ்திரம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய அர்த்த காமத்தை சேர்த்து வச்சுருந்து ஏங்கிண்டே சாகிறோம். ஆகையினால உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கணும். இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடம்பு என்றைக்கு வேணாலும் நம்மள்டிருந்து பறிக்கப்படும். இது பஞ்சபூதத்திலிருந்து வந்தது, பஞ்சபூதத்தில் ஐக்கியமாயிடும். ஆகையினால ஏதோ தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் கிவன் டு யூன்னு சொல்கிறார்ல,
அது மாதிரி இதெல்லாம் உனக்கு பகவான் கொடுத்துருக்கார் இந்த சரீரத்தை. என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய்விடுமோ பராபரமே. இதுக்கு போய் மெய்ன்னு வேறு பேர் இந்த உடம்புக்கு. ஏன் இப்படி வச்சான்னா, இந்த மனுஷ சரீரத்தில் தான் மெய்ப்பொருளை தெரிஞ்சிக்க முடியுமா. மெய்ன்னு பேர், உபச்சாரமான பேர். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தாரே. ஆக இந்த ஜென்மா ரொம்ப விசேஷம். மனுஷ ஜென்மா விசேஷம். அநாதி அவித்யாவாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனः புனः அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேண இதானீந்தன மனுஷ்ய ஜென்ம பிராப்தவதோ மம. இப்போ என்னவோ புண்ணியம் பண்ணி தப்பி மறுபடியும் உடம்பு இந்த பாரத தேசத்தில் வைதிக தர்மத்தில் இருக்கக்கூடிய உடம்பு கிடைச்சிருக்கே. கிடைக்கணுமே. வேறு எங்கேயாவது பிறந்து வச்சா, அந்தமான் தீவில் பிறந்தா மனுஷ ஜென்மாவோட மகிமை தெரியுமோ? தெரியாது. இங்கே மாத்திரம் என்ன சரியாக தெரிஞ்சுடுத்துன்னு கேட்டுறாதீங்க, சொல்கிறேன் பொதுவாக. மனித பிறவியே ரொம்ப ரொம்ப அரிது. அது இருக்கட்டும். இங்கே ஸ்தூல சரீரம் இது ஸ்பெஷல். இந்த ஸ்தூல சரீரம் மனுஷ சரீரத்தை பொதுவாக ஸ்தூல சரீரம் சொல்லிட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த மனுஷ சரீரம் இத்தகைய தன்மை உடையது இந்த ஸ்தூல சரீரம். இப்போ ஸ்தூல சரீரம்னா என்னங்கிறத மறக்கப்படாது. இது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்களாலானது. இது சாமானிய காரணம். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கர்மா இருக்குது, அது விசேஷ காரணம். அது மாத்திரமில்லை, சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. இந்த உடம்பில் இருந்துண்டு தான் உலகத்தில் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். ப்ளே கிரவுண்டில் இருந்துண்டு எப்படி நாம் விளையாடுறோமோ அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு தான் இந்த உலகத்தை பார்த்து அது மூலமாக நம்ம சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆக போக ஆயத்தனம். ஆனால் இது ரொம்ப பர்மனெண்ட் கிடையாது, மாறிண்டே இருக்கும். சவிகாரவத்து. நான் இந்த 6 விகாரம் சொன்னாலும் கூட இது விகாரம் மாற்றமுடையது, ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்குது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தின்னு கீதையில் சொன்ன மாதிரி இதில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக இதிலேருந்து என்ன தெரியுது? ஆத்மா ஸ்தூல சரீராத் வத்திரிக்தா. ஆத்மா ஸ்தூல சரீரம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஸ்தூல சரீரம் இல்லை. ஐ ஹாவ் கிராசர் பாடி, ஐ ஆம் நாட் கிராசர் பாடி. புரியுறது இல்லை? புரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதாவது நான் உடலை பரு உடலை உடையவனாக இருக்கிறேன், ஆனால் நான் பரு உடல் அல்ல. இந்த பரு உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, வினைகளால் உண்டானது. இது இன்பத் துன்பத்தை நுகர்வதற்கு இருப்பிடமாக இருக்கிறது. உயிரானது அப்படி போட்டுக்கணும், உயிரானது இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கு இருப்பிடமாக இருக்கிறது. இது 6 விதமான மாற்றங்களை உடையதாக இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரம் என்னை சார்ந்திருக்கிறது, நான் ஸ்தூல சரீரம் அல்ல. இந்த ஸ்தூல சரீரம் என்னை விட்டு பிரிந்துவிடும், தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தினால் நான் விவேகி. நிலையற்ற பொருளுக்காக இந்த உடலை நான் பயன்படுத்தினால் நான் அவிவேகி. புத்திசாலித்தனமாக நான் வாழணும், உலகத்தில் நிம்மதியாக எப்பவும் இருக்கணும்னா நான் அந்த உடம்பை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு உபயோகப்படுத்தணும். சரி, அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தோட லக்ஷணம் சொல்ல போகிறார், படிக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் கிம் அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம்
சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகசாதனம் பஞ்சஜானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்ராணாதயः மனश्चैकं புத்திश्चैका ஏவம் சப்ததச கலாபிः சஹ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்மசரீரம் அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைः கிருதம். சூக்ஷ்மசரீரம் கிம் சேர்த்துக்கணும். சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகசாதனம் பஞ்சஜானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்ராணாதயः மனश्चैकं புத்திश्चैका ஏவம் சப்ததச கலாபிः சஹ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்மசரீரம். சூக்ஷ்மசரீரத்தோட லக்ஷணத்தை உபதேசம் பண்ணுறார். இங்கேயும் என்ன சொல்கிறார்? பஞ்ச மகாபூதைஹி கிருதம். இதுவும் பஞ்ச மகாபூதத்தினால பண்ணினது தான். ஆனால் இது முழுக்க முழுக்க ஊகம் பண்ணிக்கணும். நம்ம அனுபவிக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனால் இது ஞாபகம் வச்சுங்க, சூக்ஷ்ம சரீரம் சொன்னதுனால யார் கண்ணுக்கும் தெரியாது. என் உடம்பு என் கண்ணுக்கு தெரியும், ஆனால் என் மனசோ இதோ மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பார்க்குற சக்தியை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எல்லாம் பாருங்க, படிக்க படிக்க புரியும். ஆக உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தையும் நான் பார்க்க முடியாது, என்னோட சூக்ஷ்ம சரீரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் சூக்ஷ்ம சரீரம், இங்கிலீஷில் சட்டில் பாடி அப்படிங்கிறோம். தமிழில் இதுக்கு பேர் நுண்ணுடல். நுண்ணுடல். ஆனால் இது பஞ்சீகரணம் செய்யப்படாதது. ஆகையினால இது அபஞ்சீகிருத்தம். அப்புறம் நம்ம அதை கேர் ஆஃப் அந்த இதுதான் 12வது பக்கம். அங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சீகரணம்னா என்ன, அபஞ்சீகரணம்னா என்ன. சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நம்மால் உணரப்படுறதான் சப்தஸ்பரிச ரூப ரசகந்தந்தான், தன்மாத்திரையை தான் அப்படி சொல்கிற வழக்கம். பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்ச மகாபூதங்களால் ஆனது. அதுவும் பாஞ்சபௌதிகம்தான். இது ஸ்தூல பாஞ்சபௌதிகம், அது சூக்ஷ்ம பாஞ்சபௌதிகம். அதுவும் 5 எலிமெண்ட்ஸ் தான், இதுவும் 5 எலிமெண்ட்ஸ் தான். அதுவும் எல்லாருக்கும் சாமான்யமாக இருக்குது. எல்லாருக்கும் சாமானிய காரணம் பஞ்ச மகாபூதம்தான், பஞ்ச மகாபூதம். அப்புறம் அதுவும் என்ன, ஒருத்தர் மனசு மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒருத்தருக்கு பார்க்குற சக்தி மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை, கேட்குற சக்தி, அதில் தாரதமியம் இருக்குது. அதனால் கர்மஜன்யம். மனித உடம்பில் தான் 6 அறிவு வேலை செய்கிறது. இதே இது புழு உடம்புக்குள்ளே பூந்துட்டோன்னு வச்சுங்கோ, சூக்ஷ்ம சரீரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு சென்ஸ் ஆர்கன் தான் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்ய முடியும். ஆக அந்த சரீரத்தை பொறுத்து தான் சூக்ஷ்ம சரீரம் வேலை செய்யும். 5 கருவி இருந்தால் தான் 5 அறிவு ஏற்படும். மனுஷ சரீரத்தில் இந்த பஞ்ச இந்திரியங்களும் இருக்கிறதுனால தான் நமக்கு 5 விதமான அறிவு ஏற்படுறது. அதெல்லாம் நம்ம பகுத்தறியறதுனால பகுத்தறிவு வேறு ஏற்படுறது. 6வது அறிவுன்னு சொல்கிறோம். இப்போ நிறைய என்னமோ சினிமா 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு 10ஆம் அறிவெல்லாம் போட்டுருக்கு. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் வேறு. அது சூப்பர் பவர், இஎஸ்பி, எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேறு. இங்கே நமக்கு இருக்கிறதே சரியாக தெரிய மாட்டேங்கிறது. அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம் சத்து கர்மஜன்யம். அதுலேயும் தாரதமியம் நிறைய இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது சரீரத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் சரீரம் ஒரே மனுஷ சரீரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, அதுலேயும் தாரதமியம் இருக்குது. எப்படி ஸ்தூல சரீரத்திலே நம்ம ஒருத்தர் முகம் மாதிரி ஒருத்தர் முகம் இல்லை, எல்லா விதத்துலேயும் நமக்கு மாறுபாடுகள் இருக்கிற மாதிரி கர்மாவை பொறுத்து இருக்குது இந்த மனசும். மனசுங்கிறதுல சூக்ஷ்ம சரீரம்.
அப்புறம் இது என்ன? சுகதுக்காதி போக சாதனம். முதல்ல படித்தது ஆயத்தனம். ஆதின்னு இருக்குது, சுகதுக்காதி. அங்கேயும் நான் சொல்லலை. ஆதினா எல்லா விதமான இமோஷன்ஸுன்னு அர்த்தம். சுகதுக்கம் மாத்திரம் இல்லை, நல்ல உணர்ச்சிகள், தீய உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகளும் அனுபவிக்கிறது இந்த உடம்புல தானே. எல்லாம் சுகமாகவும் துக்கமாகவும் இருக்கு. போக சாதனம்ங்கிறார். இப்போ எப்படி? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம்? இந்த கட்டடத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த உடம்புங்கிற சாதனத்தை பயன்படுத்தி, புஸ்தகத்தை படுத்தி பயன்படுத்தணும். இப்போ ப்ளே கிரவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு சாமான்கள்லாம் வேணுமே. அந்த சாதனங்களை வச்சுத்தானே விளையாட முடியும். அது மாதிரி இந்த உடம்பு ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி. இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது விளையாடுறதுக்கான சாதனங்களை மாதிரி. ஆக இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது சுகதுக்காதி போக சாதனம். இந்த ஆத்மா இந்த போகாயத்தனமாகிய ஸ்தூல சரீரத்தில் போக சாதனமான சூக்ஷ்ம சரீரத்து மூலமாக தான் சம்சாரத்தை சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. அதுதான் கருவி. இப்போ ஸ்தூல சரீரம் இருந்து மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அனுபவம் கிடையாது. உடம்பு மாத்திரம்தான் இருக்குன்னா, கனெக்ஷன் இல்லைன்னா. இந்த ஜீவாத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்ணுறது எது? சூக்ஷ்ம சரீரம்தான். இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது போக சாதனம். சாதனம்னா இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கான கருவின்னு அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட். இன்பத் துன்பங்களுக்கு எபோர்டாக இருக்கிறது பாடி, இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம்தான். சுகதுக்காதி போக சாதனம். சரி, இதெல்லாம் என்னெல்லாம் அம்சங்கள்? அங்கே எப்படி பார்த்தோம்? சரீரம் ஜாயத்தை அஸ்தி வர்த்தத்தை பரிணமத்தைன்னு பார்த்தோம். எல்லாத்தையும் போட்டுக்கணும். சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள், விசேஷ காரணம் கர்மா, அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் என்ன ஆயத்தனம், இதோட ஃபங்க்ஷன் என்ன சாதனம். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இதோட அம்சங்கள் எல்லாம் சொல்கிறார். பஞ்ச ஞானேந்திரியாணி, அவரே அதை விளக்கி சொல்ல போகிறார். 5 அறிவு கருவிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, பஞ்ச ஞானேந்திரியாணி. 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். சென்ஸ் ஆர்கன்ஸை தான் அவர் என்ன சொல்கிறார்? தமிழில் அதுக்கு பேர் அறிவு கருவிகள்னு பேர். அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள்னு பேர். பார்க்குற சக்தி, கண்ணில் பார்க்குற சக்தி, காதில் கேட்குற சக்தி. கேட்குற சக்தி எப்படி தெரியுறதுனா, கேட்குறதுனால கேட்குற சக்தி இருக்குதுன்னு தெரியுறது. சக்தியை கண்ணால் பார்க்க முடியாது. காதில் சப்தங்கள்லாம் விழறது. இது கல்யாணி ராகம், காம்போதி ராகம், இது பூர்வி கல்யாணி, யமன் கல்யாணி, எல்லாம் பிரித்து நாம் தெரிஞ்சுக்கிறோமே. அந்த ராகத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிறோம். இது சுவாமிஜியோட குரல், இது அம்மாவோட குரல், இது தாத்தாவோட குரல், இவ்வளோலாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறது. நாய்க்கு கூட இருக்குது, யார் பேசுகிறா கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது. அது ஹார்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நாய். கேட்குற சக்தி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா அறிவு கருவிகள். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது மூலமாக இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அவரவர்களுக்கு தெரியும். என் கண் எவ்வளோ தூரம் பார்வையுடையதாக இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் கர்மாவை பொறுத்து. கர்மா இருந்தால் கண்ணாடி போட வேண்டியது. கண்ணாடி போட்டாலும் தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பஞ்ச ஞானேந்திரியாணி. இதில் என்ன பஞ்ச ஞானேந்திரியாணி, அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி. அவரே விளக்கி சொல்ல போகிறார். 5 செயற்கருவிகள், வாக்பாணி பாத பாயூபஸ்தம்னு சொல்லி 5 செயற்கருவிகள். அப்புறம் பஞ்ச பிராணாதயா, உள்ளுக்குள்ளே 5 பிராணன். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்னு சொல்லி பஞ்ச பிராணன் இருக்குது. அப்புறம் மனசு ஒன்று, புத்தி ஒன்று. மனச்சைக்கம் புத்திச்சைக்கா. இன்னொன்று சொல்ல போகிறார். சித்தம் அகங்காரம் சொல்ல போகிறார். அப்படி சேர்த்தோம்னா 19 ஐட்டம் வரும். ஆனால் இங்கே 2 தான் சொல்லியிருக்கு, அதையும் நம்ம சேர்த்து போவோம். ஏவம் சப்ததச கலாபிகி. கலாபிகின்னா உறுப்புகள், பார்ட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரத்தில் இத்தனை அம்சங்கள் இருக்குது. பார்ட்டு சொல்லலாம், அம்சங்கள் சொல்லலாம். 5 ஞானேந்திரியங்கள்,
5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், மனசு, புத்தி, நம்ம பிராக்கெட்டில் சித்தம், அகங்காரம். இவர் சப்ததச கலான்னு போட்டிருக்கார். நம்ம அதை சேர்த்தா எவ்வளோ ஆகும்? நவதச கலாபிகி. நவதசன்னா 19, சப்ததசன்னா 17. ஆக இப்படி 19 அம்சங்கள் மனசு புத்தியில் என்ன பண்ணணும்னா, அப்போ அகங்காரத்தை புத்தியில் போட்டுடுவோம், சித்தத்தை மனசில் போட்டுடுவோம், அது ரெண்டையும் சேர்த்துடுவோம். அப்படி சேர்த்தா 17 வரும். இது அப்பப்போ சாஸ்திரத்தில் இப்படி ஒரு சில சமயம் மாற்றி மாற்றி வரும். ஆனால் முக்கியமாக இது புரிஞ்சுக்கணும். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் பின்னால் வேறொரு பாடத்தில் வரப்போகிறது. ஆகையினால் இங்கே நாம் அதை புரிஞ்சுக்கணும். 17 அம்சங்கள் உடையது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம். எத் திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம். ஏதத்து சொல்லலை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏதத் ஸ்தூல சரீரம்னு சொன்னார். ஏன்னா இது பிரத்யக்ஷம், இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்குது ஸ்தூல சரீரம். இந்திரியங்கள் ஆத்மாவுக்கு தான் விஷயம். இந்திரியங்களுக்கு விஷயம் உடம்பு, இந்திரியங்கள்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்குத்தான் விஷயம். சூக்ஷ்ம சரீரம் என்னால் புரிஞ்சிக்க முடியும், என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் அது பேர் சாட்சி பிரத்யக்ஷம். ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்யக்ஷம். எனக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி டாக்டர்கிட்ட போய் நீங்களே கண்டுபிடிங்க எனக்கு பார்க்குற சக்தி இருக்கான்னு அவர் வெட்டினரி டாக்டருக்கு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். ஆகையினால இது எனக்குத்தான் தெரியும். ஆக சூக்ஷ்ம சரீரத்தோட தன்மை இது. அதை பற்றி விளக்கங்கள்லாம் வரப்போகிறது. அதெல்லாம் இந்த அடுத்தது பஞ்ச ஞானேந்திரியங்களை பற்றி சொல்ல போகிறார். ஞானேந்திரியத்துக்கான தேவதைகளை சொல்ல போகிறார். அப்புறம் ஞானேந்திரியத்துக்கான விஷயங்களை சொல்ல போகிறார். அதே மாதிரி கர்மேந்திரியங்களுடைய ஸ்வரூபம் இதெல்லாம் சொல்ல போகிறார். அதை நாளைக்கு நம்ம படிக்கலாம். நான் இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.